பதிவில் நம்ம எப்படி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை விர்ச்சுவல் பாக்ஸில் VDI இமேஜ் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முந்தைய பதிவில் காலி லினக்ஸ் அவங்க VDI இமேஜும் கொடுத்துருந்தாங்க. அதோட பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கான்ஃபிகரேஷனும் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த VBox அப்படிங்கிறது VBox கான்ஃபிகரேஷன் ஃபைலுன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ண உடனே விர்ச்சுவல் பாக்ஸில் அது ஆட் ஆகிக்கிருச்சு. ஆனால் ஒரு சில ஓஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க VDI இமேஜ் மட்டும்தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், Windows 7, Windows XP இதெல்லாம் பார்த்தீங்கன்னா VDI இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இந்த கான்ஃபிகரேஷனை நம்ம தான் க்ரியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இந்த மாதிரி VDI இமேஜ்லாம் முதல்ல நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே இதெல்லாம் நமக்கு எவாலுவேஷனுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் Windows 7 இங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஜஸ்ட்டு கூகுள் பண்ணிங்கன்னா archive.orgயில் நமக்கு இந்த வெர்ஷன் ஃப்ரீயாகவே கிடைக்கும். நம்ம இதை எத்திக்கல் ஹேக்கிங் பர்பஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா osboxes.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் போனீங்கன்னா அது எல்லா விதமான விர்ச்சுவல் பாக்ஸ் இமேஜும் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், எல்லா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கான அந்த VDI இமேஜும் இங்கே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் VDI இமேஜை முதல்ல டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ Windows 7 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை இந்த பதிவில் விர்ச்சுவல் பாக்ஸில் நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம் VDI இமேஜ் மூலியமாக. ஏன்னா நம்ம ஏற்கனவே காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இன்னொரு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நெட்வொர்க் இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணி நம்மளோட எத்திக்கல் ஹேக்கிங் லேப் செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இந்த archive.orgயில் நீங்கள் Windows 7 லிங்க்கில் போய் இந்த ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 4.9 GB 5 GB கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த டாரண்ட் ஃபைல் மூலியமாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் நெட்வொர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னா இதை டவுன்லோட் பண்ணி இப்போ நான் ரெடியாக வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ விர்ச்சுவல் பாக்ஸுக்கு போய்க்கலாம். ஏற்கனவே காலி லினக்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இங்கே நமக்கு நியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஐக்கன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு விர்ச்சுவல் மிஷினும் அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கான இங்கே இந்த விண்டோ வரும். இதில் நம்ம Windows 7 அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகும் அப்படின்னு கேட்கும். அது ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர் பார்த்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நமக்கு இங்கே ISO இமேஜ் தேவையில்லை. இதை பற்றி அடுத்து பார்க்கலாம். ஏன்னா VDI வழியாக தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற OSோட டைப் விண்டோஸ். அது Windows 7 64 பிட். நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் நீங்கள் ப்ராசஸர் கான்ஃபிகர் பண்ணணும். நீங்கள் என்கிட்ட 16 GB இருக்குது. நான் ஒரு 2 GB Windows 7 கொடுக்குறேன். ஒரு 2 CPU ப்ராசஸருக்காக அலாட் பண்ணுறேன். நெக்ஸ்ட். இப்போ இங்கே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கிரியேட் எ விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் நவ், யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைல், டு நாட் யூஸ் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க். இங்கே தான் இதுக்கான ஸ்டோரேஜ் நம்ம அலாட் பண்ணணும். ஏற்கனவே VDI இமேஜில் அந்த ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால யூஸ் அன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் அப்படிங்கிறத நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷனை எப்போ பயன்படுத்தணும்னா, நீங்கள் ஒரு ISO இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க, நார்மலாக CD USB மூலிமா இன்ஸ்டால் பண்ணும்பொழுது நீங்களே VDI இமேஜ் க்ரியேட் பண்ணணும். அது கொஞ்சம் அட்வான்ஸ், நம்ம பிறகு பார்க்கலாம். இப்போ யூஸ் ஆன் எக்ஸிஸ்டிங் விர்ச்சுவல் ஹார்ட் டிஸ்க் ஃபைலை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு பாப்பப் வரும். ஏற்கனவே நம்ம காலி லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுனால இது வருது. நம்ம இதை யூஸ் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இப்போ இதில் ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு மை கம்ப்யூட்டரோட அந்த பாப்பப் வந்துடும். அதில் நம்ம Windows 7 VDI எந்த பாத்தில் வச்சுருக்கோமோ அந்த பாத்தை நம்ம செலக்ட் பண்ணி அதை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துருங்க. இப்போ இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த Windows 7 இன்ஸ்டால் ஆகிறதுக்கு தேவையான ஆக்சுவல் சைஸ் 6.95 GB. பட் இந்த VDI ஒரு 32 GB இதில் கான்ஃபிகரேஷனுக்காக எடுத்துக்கும். இப்போ இதை சூஸ் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே ஓவரால் இது காட்டுது. மெமரி 2 GB கொடுத்துருக்கோம். ப்ராசஸர் 2 ப்ராசஸர் கொடுத்துருக்கோம். Windows 7 அந்த VDI இமேஜையும் நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ ஃபினிஷ் கொடுத்தோம்னா நமக்கு இங்கே Windows 7 ரெடியாகி வந்துடும். இதை தான் காலி லினக்ஸில் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைலாக கொடுக்குறாங்க. இப்போ Windows 7 செலக்ட் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்கலாம். இப்போ நமக்கு Windows 7 சக்ஸஸ்ஃபுல்லாக லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் அதோட VDI இமேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்களாக போய் கான்ஃபிகர் பண்ணி இந்த மாதிரி சிம்பிளாக அந்த VDI செலக்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு வகையான இன்ஸ்டாலேஷன் மெத்தட். வரும் பதிவுகளில் இப்போ இந்த மல்டிபிள் விர்ச்சுவல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இடையில் எப்படி நம்ம கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங் ஏற்படுத்துறது, அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பார்க்கலாம். நன்றி.